ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வணங்கட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. திருப்பி 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 7 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு முள்ளங்கியை நான் தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.